கடல் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே லைவ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்துச்சு. என்னன்னா, இவங்க வெளியே வந்துட்டாங்க இல்லையா? அதனால இவங்கெல்லாம் உத்தமர்கள் மாதிரியும், இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்குற எந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே போனவங்களோட கூட்டாளிகள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்துச்சு. மற்றவங்களுக்கு என்ன காரணம் சொல்லிச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என்னையும் என் சேனல் நேம் மென்ஷன் பண்ணி, இவ வந்து அங்கே தான் இருந்தா, இவ சேனலை வந்து அவள் தான் ப்ரொமோட் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தது. இதில் வந்து ஒன்று உண்மைதான். இது வந்து மெடல் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலத்தில் என்னோடய வீடியோஸ் எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் தான், ஒத்துக்கிறேன். என்ன மட்டும் கிடையாது, என்ன மாதிரி புதுசாக வந்த நிறைய பேரோட வீடியோஸ் தான், எஸ்பெஷலி இந்த புரோக்கர் மெடல் மாதிரியான ஆட்களை எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணுற எல்லாரோட வீடியோஸும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய வீடியோஸ் கூட அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு வந்து இந்த அளவுக்கு தான். இதை வந்து நான் மெடலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை கிளாரிஃபை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது முதல்ல. ஆனால் இதை வச்சுட்டு வந்து அது உருட்டிகிட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சின்ன லாஜிக், அது கூட இந்த என்ன சொல்கிறது, பீப்புள்ஸ் ஐ ஓப்பனருக்கு இன்னும் புரியல. இப்போ ஒரு மிகப்பெரிய அலிகேஷனில் ஒருத்தவங்க உள்ளே போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கூட்டாளிகள் என்ன பண்ணுவாங்க? ஒன்று ஒதுங்கி போவாங்க, இல்லைன்னா வந்து பதுங்கிடுவாங்க. ஆனால் அதாவது மற்றவங்கள பற்றி நான் பேச வேண்டாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்களை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எனக்கு அதுக்கு தகுதி இருக்குது. அந்த தகுதி எப்படி வரும் அப்படின்னா, எந்த தப்பும் பண்ணாமல் நியாயமாக நேர்மையான வழியில் போகும்போது தைரியமும் வரும், தகுதியும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அந்த மாதிரி தான் நானுமே கூட தொடர்ந்து உங்களை மாதிரி ஆட்களை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் கூட்டாளிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இதோட குரூப்புக்கே இந்த வேலை தான். எப்படின்னா, இவங்களை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பச்சையாக பேசுவேன், உன்னை ஆபாசமாக கிழிச்சு தொங்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமாக பேசி ஆஃப் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மிரட்டுறது. உன்னை வந்து அம்மனமாக வந்து உன்னோட வீடியோவில் உன்னோட சேனலில் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ மெடல் சொல்கிற மாதிரி கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டேக் போட்டு ஆஃப் பண்ண நினைக்கிறது. இப்போ மெடலு இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த என்னை ப்ரொமோட் பண்ணவங்கள இந்த வலைதளத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணது யார்? நீ தானே. இப்போது என்ன ப்ரொமோட் பண்ணாங்கன்னா யாருக்கும் எந்த ஆதாயமும் கிடையாது. இப்போது இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு, யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நமக்கு வீக்லி ரீகேப்னு சொல்லி ஒன்று யூடியூப்லேருந்து வரும். நம்மளோட வீக்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க. எவ்வளோ லைக்ஸு, வியூஸு, அதே மாதிரி எவ்வளோ பேர் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பேர் வந்து என்னோடய வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய முகம் தெரியாத ஆட்கள் வந்து எந்த ஆதாயமும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த கருத்து வந்து அவங்களோட ஒரு சின்ன ஒரு குரூப், ஒரு 200-300 பேரோட நின்றக்கூடாது, நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆதாயம் இல்லாமல் தான் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நீ அப்படி கிடையாது. இப்போ என்னை ப்ரொமோட் பண்ணவங்களை இந்த வலைதளத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பெட்டில் தூங்கி இன்னும் நிறைய வேலைகளை பண்ணி அதுக்கப்புறம் நீ வெளியே வந்த. நீ வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம், சில தவறுகளை பார்த்துட்டு நான் வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ எதுக்கு வெளியே வந்த அப்படிங்கிறது பழைய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ யாருமே அங்கே இல்லை. அங்கே இருக்கிறது எல்லாமே புது பேட்ச். அதனால் நீ என்ன சொன்னாலும் என்ன உருட்டினாலும் அவங்க கேட்டுட்ருப்பாங்க. ஸோ நீ வெளியே வந்தியா, சரி நீ சொல்கிற மாதிரியே வர. நீ வந்து சில தப்புகளாம் பார்த்துட்டு நீ வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 வருஷத்தில் நீ என்ன கிழிச்ச சொல்லு? பீப்புள்ஸ் ஐ ஓப்பனர் எத்தனை பேர் ஐ ஓப்பன் பண்ண? எல்லாருமே உன்னை விட்டு தான் ஓடி போயிருக்காங்களே தவிர்த்து வேறு என்ன நீ பெருசாக சாதிச்ச? உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓடினாங்க. நீ எந்த உண்மையும் யாருக்கும் தெரியப்படுத்தலை. ஆனால் பேர் மட்டும் வச்சுக்க, நான் பீப்புள்ஸ் ஐ ஓப்பனர். மக்களை கூட விட்டுரு, உனக்கான நியாயத்தை கூட உன்னால் வாங்க முடிஞ்சுதா? வாங்கி இருக்கியா? அதுக்கு ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கியா நீ? ஆனால் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து கொக்கு மாதிரி. கொக்கு எப்படி வந்து பொறுமையாக ஒத்த காலில் நின்று தனக்கான இறை வரும்போது, தனக்கான நேரம் வரும்போது அதை செய்யுதோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு 3 வருஷமாக கொக்கு வந்து ஒத்த காலையே நின்றுட்டுருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷமாக என் வாழ்வாதாரம் போச்சு, இது போச்சு, அது போச்சு அப்படின்னு சொல்லி இதை காட்டி பரிதாபத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நீ யூஸ் பண்ணிக்கிட்டே தவிர்த்து இது வரைக்கும் வேறு என்ன அதை தாண்டி பண்ணியிருக்க? இந்த வலைத்தளத்தில் புரோக்கரை விட, அதாவது நம்ம பார்க்குற இந்த குரூப்பில் புரோக்கரை விட
அதிகமாக பணம் சம்பாதிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி இந்த மெடல் தான். அதுக்கு காரணம் யாருன்னா இப்போ சொல்லுது இல்லையா உள்ளே போயிருக்காங்கன்னு, அவங்க தான். அவங்கள வச்சு இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி புலம்பியே வந்து பணம் சம்பாதிக்கிறதே தவிர்த்து அதை தாண்டி எந்த விஷயமும் ஏதோ உண்மைகளெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லுது. என்ன உண்மையை இது வரைக்கும் சொல்லிச்சு, அதை வச்சு என்ன நியாயத்தை வாங்குச்சு அப்படின்னு இது வரைக்கும் யாருமே பார்க்கல. யாராவது பார்த்துருந்தா என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த இந்த பிரச்சனையை ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் இல்லையா. அதே மாதிரி பழைய ஆட்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சகோதரர் இருந்தார், அவர் வந்து இப்போ இல்லை, அதாவது ரெட் ஐஸ் ப்ரோ கிடையாது, அவர் வந்து இறந்துட்டாங்க. இவர் வந்து இந்த வலைதளத்திலே இல்லை, போதுண்ட சாமின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம புரோக்கரை எதிர்த்து தான் வாய்ஸ் அவுட் பண்ணி வீடியோஸ்லாம் போடுவார். நானும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு கடைசியாக இவர் யாரை நம்பினார்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடலை. அப்போவே எனக்கு தெரிஞ்சது இவரோட ஏன் இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மெடலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அவருக்கு தெரியல. ஆனால் நல்லவங்களுக்கு வந்து இந்த வலைதளம் வந்து அதில் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு அவரை பார்த்து தான் நான் தெரிஞ்சுது எனக்கு. அவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி, அதாவது ஒரு ப்ரெஸ் மீட் ரெடி பண்ணி, ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரை மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேரை வந்து கம்பைன் பண்ணி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாரு. எதுக்காக இந்த மெடலையும், ஏன்னா மெடல் தானே சொல்லுது நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு, சரி பாதிக்கப்பட்ட இதையுமே கூட இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்பினார். ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கடைசி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து காலை வாரி விட்டுச்சு இந்த மெடல். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீயும் உனக்கான நியாயத்தை வாங்க மாட்ட, இல்லை உனக்காக உதவி பண்ணி வராங்க இல்லையா அவங்களுக்கும் நீ உதவி பண்ண மாட்ட. ஆனால் நீ வந்து பீப்புள்ஸ் ஐ ஓப்பனர். சரி, அந்த பழைய கதையை கூட விட்டுடலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, ஒருத்தவங்க வெளியே வந்துட்டு அவங்களுக்கான நியாயத்தை வாங்கினாங்க. அவங்களுக்கு எந்த வித, நீயும் பாதிக்கப்பட்டவ தானே, பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க குரல் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லை, நீயும் பாதிக்கப்பட்டவ தானே, நீ என்ன பண்ண? ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் போடுறேன், இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது, என்னை வெளியே வந்தெல்லாம் என்னை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இந்த பீப்புள்ஸ் ஐ ஓப்பனர் வந்து கதறிக்கிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஏன் போட்டுச்சு இந்த டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அண்டர் கிரவுண்டில் மட்டும்தான் நான் பண்ணுவேன், வெளிப்படையாக நான் இந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன், குரல் கொடுக்க மாட்டேன், இந்த சில உண்மைகளை வெளியே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பற்றியா, நீ தான் உண்மையான கூட்டாளி. நான் வந்து அந்த சாட்டர்டே லைவ் பார்த்துட்டு சண்டே வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சேன். ரிப்ளைனா மெடலுக்கு கிடையாது, அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சண்டே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே நம்ம ஃபேமிலியோட இருப்போம். இதுங்களை மாதிரி தூங்கி எழுந்தோம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு சண்டேவாக இருந்தாலும் மண்டேவாக இருந்தாலும் வந்து உட்கார அளவுக்கு, ஏன்னா அதுங்களுக்கு இதுதான் பொழப்புன்னு ஆயிடுச்சு. ஒரு 4 ஹவர் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை உருட்டினா தான் அதால் முடியும். ஸோ அதனால் அது உருட்டிகிட்டு இருக்கு. ஸோ சண்டே என்னால் கொடுக்க முடியல, மண்டே வந்து நான் இன்றைக்கி தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்தப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் இந்த மெடலோட ரொம்ப வேண்டப்பட்டவர் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு. அதை இப்போ தான் பார்த்தேன், இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். என்னென்னா, மெடல் வந்து உன்னை வச்சு செய்யுது, ஒருவேளை உன்னை லவ் பண்ணுது போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது என்னடா கன்றாவின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் திருப்பி என்ன புலம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு சண்டே அந்த ஏன்னோ பேசியிருந்துச்சு, அதை போய் பார்த்தா மறுபடியும் இதே தான் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது மெடலு உனக்கு ஒரே ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நீ சொல்லியிருக்க இந்த மாதிரி அவள் அங்கே தான் இருந்தா, அவள் சேனலை ப்ரொமோட் பண்ணா அப்படின்னு சொல்கிறேன். சேனல் ப்ரொமோட் பண்ணதை நானே ஒத்துக்கிறேன். அவள் அங்கே தான் இருந்தா அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கும்ல. இப்போ 1-2 பேர் வெளியே வந்தவங்க வந்து அந்த அந்த குரூப்பில் இருந்தவங்க வந்து உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, வாட்ஸ்அப்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கான். பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு குரூப்பு, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு குரூப்புன்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயங்களை வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குரூப்பில் நான் இருந்தேனா, இல்லை வேறு எந்த விதத்துலையாவது நான் இன்வால்வ் ஆகியிருந்தேனா, இல்லை எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பு, இதை வந்து நீ ஏதாவது ஒரு விஷயம் நீ வந்து போடுற, நீ என்ன சொல்லுவ? நான் வந்து இந்த ஆலிஸ்வெலுக்கு போய் கமெண்ட் போட்டதை வந்து நீ சொல்லலாம். எப்போனா, அது கூட லேட்டஸ்ட்டாக ஒன்று ஒரு லைவில் போயிட்டு நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன். என்ன கமெண்ட் பண்ணேன் அது கூடன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிலரை பற்றின உண்மைகளெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ கூட நான் அவங்ககிட்ட அவங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்டேன். கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வெளியே பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறீங்க, ஏன் இது ஆரம்பத்திலே கூட இருக்கும்போது ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி சில லைவில் போயிட்டு நான் கமெண்ட் பண்ணுவேன், அதை நான் ஒத்துக்கிறேன். புரோக்கரை பற்றியோ புரோக்கர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க,
இல்லை மெடல் இப்படி பண்ணுது அப்படின்னு 1-2 கமெண்ட்ஸ் போடுவேனே தவிர்த்து அதை தாண்டி ஆக்டிவாக வேறு எந்த விஷயத்தில் இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது மெடலுக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக நீ வந்து சொல்லலாம், ஆதாரத்தோடு சொல்லலாம். அதாவது அடுத்தவங்கள பற்றி குறை சொல்ல தகுதி இல்லாத நீயே வந்து இவ்வளோ பேசும்போது, அதையும் கேட்க ஒரு கூட்டம் இருக்கும்போது, தகுதியோடு இருக்கிற எங்களுக்கு வந்து எவ்வளோ விஷயங்களை சொல்கிறதுக்கு இருக்குது. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லவே வேணாம், கொட்டி கிடக்குது. அது 5 வருஷமாக பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ மெடல் நீ அடிக்கடி சொல்கிற கருத்து ரீதியாக என்கிட்ட மோதலாம், என்னோடய பர்சனலை விட்டுருங்க, கருத்து ரீதியாக மோதுறதுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா கருத்து ரீதியாக மோதினாலும் ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே பிளாக் பண்ணிடுறேன். ஸோ பர்சனல் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் பர்சனலே கிடையாது. உனக்கும் சரி, இந்த புரோக்கர் ஃபேமிலிக்கும் சரி, பர்சனல்னு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எந்த விஷயமும் நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து எதையுமே பார்க்கல, எல்லாம் நீங்கள் காட்டுறது தான். அந்த பர்சனல் விஷயத்தில் கூட நியாயமாக இதெல்லாம் பண்ணுறது நீ சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறவங்களுக்கு கூட உன்னால் பதில் சொல்ல முடியுதா? ஏன்னா அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. பிளாக் பண்ணி விட்டுட்டு கடந்து போயிடுவேன். உனக்கு அந்த ஜால்ரா தட்டுற இல்லை அண்டா பிரியாணி அப்படின்னு சொல்கிற கமெண்ட்டை மட்டும் படிச்சுக்கிட்டு அதில் உனக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு கேவலமான குழப்பை பொழைச்சிட்டு இருக்கிற நீ, தகுதி இல்லாத நீ, அடுத்தவங்களை பற்றி கேள்வி கேட்கும்போது ஆதாரத்தோடு கேட்கணும், இல்லை ப்ரூவ் பண்ணணும். இது இல்லாமல் நீ கேட்கவே கூடாது. உன்னை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா நிறைய ஆதாரம் வந்து இருக்குது, இங்கேயே இருக்குது. இருக்கிற ஆதாரத்தை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம், இல்லாத பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் நீ வந்து இல்லாததை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருக்கிற. அதனால் நீ வந்து, ஏன்னா நிறைய பேர் வெளியே வந்தவங்க உங்க கூட இப்போ சேர்ந்துருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக என்னை பற்றின விஷயங்களை நீ மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா நீ ஒரு பீப்புள்ஸ் ஐ ஓப்பனர். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ பேசணும், சரியா?